அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல கிளிட்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஜெய் யூனோ கிட்னாப் பண்ணி அவங்கள ட்ராப்பா வச்சு நம்பர் 88 அதாவது கிம் இல்லனா கோயனை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காவோ. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பாப்போம். இப்ப டூயிங் ஜே தான் காட்டுறாங்க. அவங்க டீம் இந்த ஆளுங்களுக்கு கொரியர் மூலமா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். அது யார் தான் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதுல அந்த கொரியர் பைய ஒரு லாக்கர்ல இருந்து அந்த ஆர்டிகல் கவர் எடுத்திருப்பானோ. அதை எடுத்த இடத்துல யூன் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வர டூயிஞ்சுக்கு யூன் மேல டவுட் வரவும் இவங்க தான் இந்த ஆர்டிகல் அனுப்பியிருப்பாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக யூனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண போன் ரிங் ஆகுது. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்ப கட் பண்ண யூனை அடைச்சு வச்சிருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க ஜே கிட்ட வேலை பாக்குற ஆள் இருக்க. யூனோட போன் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. அது கண்டினியூஸா டியூஜிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அத வேலை பாக்குற ஆளு உடனே ஜேக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் ஜே அந்த காலுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம். கண்டிப்பா அந்த யூனை தெரியும் நம்பர் 88 இல்லனா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வருவாங்கன்னு சொல்ல இப்ப கோயில தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்ப யூனுக்கு எதுவும் ஆயிருக்குமோ டவுட் வந்து அவங்க மொபைல ட்ராக் பண்ணி அத பிலிப்போட ஐடிக்கு சென்ட் பண்ணி இந்த லொகேஷனுக்கு உடனே கிம்ம போக சொல்ல அவன் கேள்விக்கான பதில் இங்க கிடைக்கும்னு மெசேஜ் பண்ண கிம் பிலிப்ப வீட்டை விட்டு அனுப்புனது தெரியாம கோயின் இப்ப கிம்மோட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த மெசேஜ பார்த்த கிம் உடனே கோயின் சென்ட் பண்ண அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்க. இப்ப ஜெய்வ தான் காட்டுறாங்க. இவனை மீட் பண்ண வந்திருக்க. அவர் கூடவே டேசு அங்க வந்திருக்க. இப்ப ஜெய் இவனை மீட் பண்ணி உன தேடி இங்க யாருமே வரல, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு இவனை கொலை பண்ண சொல்லவும் இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. கோயின் செட் பண்ண லொகேஷனுக்கு வரவும் அவங்க பின்னாடியே டூயிஞ்சி அந்த லொகேஷனுக்கு வராங்க. டூயிஞ்சி யூனுக்கு கண்டினியூவா கால் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சரியா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லங்கறதால டவுட் வந்து அவங்க மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண சொல்லிருப்பாங்க. அதை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்கவும் அந்த இடத்துக்கு கோயின் இல்ல நம்பர் 88 இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வருவாங்களான்னு ஜெய் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட வேலை பார்க்கிற சில ஆளுங்களை வெளியில வெயிட் பண்ண சொல்லிருப்பாரு. அவங்க டூயிஞ்ச பார்த்துட்டு உடனே ஜேவு கால் பண்ணி உங்க பொண்ணு இங்க வந்திருக்கதா சொல்லவும் உடனே ஜேவும் எக்காரத்தை கொண்டு டூயிஞ்சி நான் பாத்திரக்கூடாது, அவளை எப்படியாவது இங்க இருந்து பேசி அனுப்புங்கன்னு சொல்ல இப்ப டூயிஞ்சி தான் காட்டுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல கிம்மோட கார் இருக்கதை பார்த்துட்டு கிம்முக்கு இங்க என்ன வேலையா இருக்கும்னு உடனே டூயிஞ்சி கிம்ம கான்டாக்ட் பண்ணி கிம் நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு இடத்துக்கு வந்தேன், அங்க உன் காரை பார்த்தேன், இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அப்பதான் திடீர்னு கால்ல டூயிஞ்சி கத்துற சவுண்ட் கேட்கவும் கிம்மும் டூயிஞ்சிக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு உன காரு கிட்ட வேகமா ஓடி போக டூயிஞ்சோட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால சமாளிக்க முடியல. அப்பதான் கிம் வந்து ஹெல்ப் பண்ணவும் ஒருத்தன் கிம்ம கத்தியால குத்த போக அத டூயிஞ்சை பார்த்துட்டு இடையில வரவும் அவங்க மேல கத்தி பட்டணும். அதுக்கப்புறம் சண்டை போட்ட ரெண்டு பேருமே அங்க இருந்து ஓடி போக அடிப்பட்டதுல டூயிஞ்சி மயக்கம் போட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கிம்டா இவனை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கவும் இப்ப ஜேவா வர ஆளுங்க வந்து மீட் பண்ணி இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்கதா சொல்லவும் ஜெய் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாரு. உங்க கிட்ட கொடுத்த ஒரு வேலை கூட உங்களால சரியா பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு உடனே இவனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணவும் இப்ப கிம் டூயிஞ்ச ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவனை தேடி அந்த இடத்துக்கு வர அங்க யாருமே இல்ல. அப்படியே கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் காலையில டூயிஞ்ச அட்மிட் பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. டூயிஞ்சுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிய ப்ராசிக்யூட்டர் வேகமா அவங்க மீட் பண்ண வரவும் அப்படியே ஒரு ரூமுக்குள்ள போகும்போது வெளியில பாதுகாப்புக்காக ரெண்டு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அதோட ப்ராசிக்யூட்டர் உள்ள போறத கிம் வெளில நின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப ப்ராசிக்யூட்டர் அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க டூயிஞ்ச பாக்குறதுக்காக உங்க அம்மா வந்திருப்பாங்க. அப்ப டூயிஞ்சு எனக்கு அடிப்பட்ட இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டோட போய் செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்க நான் வாரண்ட் வாங்க எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா மேல் இடத்துல இருந்து பிரஷர் அதோட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம அந்த இடத்த செக் பண்ணி எந்த ஒரு வாரண்ட் தரமாட்டாங்கன்னு சொல்லவும் டூயிஞ்சு அடிப்பட்ட நிலைமையிலும் அப்ப நானும் உங்க கூட வரேன், நம்ம போய் எவிடன்ஸ் தேடுவோம்னு சொல்ல ஆனா அவங்க அம்மா விட மாட்டாங்க. உனக்கு அடிப்பட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக வேணா என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்ல ஆனா டூயிஞ்சு அதை கேட்காம அம்மா நான் இப்ப என் வீட்டுக்கு தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா பேச்சையும் கேட்காம சமாளிச்சுட்டு ப்ராசிக்யூட்டர் போவோட நேத்து அவங்களுக்கு அடிப்பட்ட அதே இடத்துக்கு வரவும் அங்க எதுவும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு இயரிங்ஸ் கிடைக்குது. இது இவனோட இயரிங்ஸ் தான். அவங்க இந்த இடத்த விட்டு கொண்டு போகும்போது தவறுதலா கீழே விழுந்திருக்கும். அதுல சின்னதா ஒரு பிளட் சாம்பிள் இருக்கு. டூயிஞ்ச் அதை எடுத்துட்டு என் கெஸ் கரெக்டா இருந்தா இதுல இருக்க பிளட் இவனோட தான் இருக்கணும், அதை மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தேவையான வாரண்ட் கிடைக்கும்னு சொல்ல இப்ப டூயிஞ்ச் அவங்க வீட்டுல இல்லாத டைம் கிம்ம தான் காட்டுறாங்க. டூயிஞ்சோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கவும் அங்க இருக்க ஒரு ரூம்ல டூயிஞ்ச் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பத்தின நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அதுல கோயனோட போட்டோ இருக்கும். ஏற்கனவே கார்டன் வச்சிருக்க அந்த கோயன் மேல கிம்முக்கு சின்னதா டவுட் இருக்கும். இத பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிருது. அப்பதான் பக்கத்துல பார்க்கும்போது அந்த ரூம்லயே ஒரு பிளான்ட் இருக்கும். இதுவும் கோயனோட கார்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுதான். அதை கீழே உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள சின்னதா ஒரு மைக் இருக்கு. உடனே கிம்முக்கு டவுட் வந்து அவரோட கிளீன் வச்சிருந்த அந்த பிளான்ட்டை உடைச்சு பார்க்குவேன். இதுலயும் சின்னதா மைக் இருக்கு. இந்த கோயன் டூயிஞ்ச் மட்டும் இல்ல நான் என்ன பண்றேன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரிஞ்சுக்க. உடனே டைரக்டா கோயின் இருக்க கார்டனுக்கு வரது அங்க இருக்க சில தொட்டைகளை ஷூட் பண்ணி எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் நான் கடைசியா மீட் பண்ணிட்டேன். எதுக்காக நேற்று ராத்திரி ஆளுங்க அனுப்பி நீ டூயிஞ்ச கொலை படம் பார்த்தன்னு கேட்கவும் கிம்முக்கு கோயின் மேல சந்தேகம் வர காரணம் என்னன்னா இந்த கோயின் சென்ட் பண்ண லொகேஷன் வச்சுதான் கிம் அந்த இடத்துக்கு போகும். அதே இடத்துக்கு டூயிஞ்சு வந்திருப்பாங்க. அவங்கள சில பேர் தாக்கவும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் கிம்முக்கு கோயின் மேல சந்தேகம் வரவும் அந்த கோயினும் நான் அந்த டூயிஞ்சு கொலை பண்ண ட்ரை பண்ணல, அந்த வேலையை பார்த்தது ஜே தான். இப்ப அவங்கிட்ட தான் யூனும் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்ல அப்ப கிம்மும் டூயிஞ்சு அவட
பொண்ணு தான். ஜே எதுக்காக அவர் பொண்ணையை கொலை பண்ண ட்ரை பண்றாருன்னு கேட்க, நீ கூட அந்த ஜேவோட பையன் தான், அதுவும் உண்மையான பையன், அவன் உன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அப்பதான் டூயின்ஜி யாரு, சாதாரணமா அனாதாசிரமம் அடா பண்ண ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணை கொலை பண்றத பத்தில அவன் பெருசா யோசிக்க மாட்டான்னு சொல்லப்போ, இப்ப கிம்மும் என்ன எதுக்காக உங்களோட வேலைக்காக பயன்படுத்திட்டு இருக்கன்னு கேட்க, ஏன்னா நீயும் உங்க அப்பா மாதிரி தான், உன் அப்பா பணம் கிடைக்கணும் எவ்வளவு பெரிய தப்புனாலும் பண்ணுவான், நீயும் பணம் கொடுத்தா யார வேணாலும் கொலை பண்ணுவ, அதனாலதான் ஓ மூலமாவே உன் அப்பாவை நான் கொலை பண்ண போறதா சொல்ல. அப்ப கிம்மும் எப்படி நீ உன் குடும்பத்தை கொலை பண்ணியே அத மாதிரியான்னு கேட்கவும், அதை கேட்ட கோயின் கோவப்படுறாரு. நான் என் குடும்பத்தை கொண்டு உனக்கு தெரியுமா, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு, நான் சொல்ற வேலைங்களை செய்யறது மட்டும் தான் உன்னோட வேலை, அதை மீறி ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுத்த உன்னை சுத்திட்டு இருக்க ஒவ்வொரு ஆளுங்களும் நான் கொலை பண்ண வேண்டியது இருக்கும். என் வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் நீ தேடிட்டு இருக்க எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிய வரணும்னு சொல்ல. இப்படி கிம் கன் பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மின் வரவும், கிம் உடனே தன்னோட கண்ணை மறைச்சு அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து, நான் சொல்றத மட்டும் கேளு, இதுக்கப்புறம் இந்த பர்சனையோ இந்த கார்டனுக்கும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லப்போ, மின் எதுக்காக காரணம் கேட்டா, அந்த காரணம்லாம் என்னால சொல்ல முடியாது, ஆனா இனிமேல் நீ அவரை மீட் பண்ண வேணாம்னு சொல்ல. அப்பதான் மின்னும், இதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட எந்த ஒரு உண்மையை மறைக்க வேண்டியதுல, ஏன்னா எனக்கு எல்லா ஞாபகமும் முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்தினது நீங்க தான், அது எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கிளரை நான் உங்களை பார்க்க விரும்பல. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நான் உங்களை பார்க்க விரும்பல, அந்த மாதிரிதான் நீங்க கூட இருக்கணும்னு விரும்புறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு உண்மையும் மறைக்காதீங்க. ஒருவேளை கிம் நீங்க மறுபடியும் தப்பு பண்ண, நான் டூயின்ஜிக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதோட உங்க ஃப்ரெண்டு பிலிப்பினோட வீட்டுல இருக்கும் போது நான் வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்கை கிளிக்கவும் தான் என்னோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆனதா சொல்லிட்டு மின்னு அங்க இருந்து போகவும், இப்ப மின்னுக்கு கிம் ஒரு கொலைகாரங்களா உண்மை தெரிய கிம் தன்னோட கிளினிக் வரவும், அங்க ப்ராசிக்யூட்டர் ஓ வந்து டூயின்ஜியை ட்ராப் பண்ணிட்டு போகவும், காப்பாத்தும் போது உங்க கையில கத்தி கையப்பட்டுச்சு, பரவாயில்லன்னு கேட்க, இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையா கேட்க, கிம் நான் உங்க வீடு வரைக்கும் உங்களை விட்டுட்டு வரதான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேல இருக்க டூயின்ஜோட வீட்டுக்கு போகும்போது அது தூரமா இருந்த டூயின்ஜோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க. அதோட இப்படி டூயின்ஜி ஒரு பையன் கூட பழகுறான்னு தெரியவோ, அந்த பையன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. இப்படி கலெக்ட் பண்ண டீடைல்ஸ்ல கிம்மோட மொழி பேரு கிம் சோயின் இருக்கும். இந்த பேரை பார்த்த உடனே உங்களுக்கு பாஸ்ல நடந்த சில மெமரிஸ் ஞாபகம் வருது. தான் பொண்ணு கூட ஒரு சின்ன பையன் இருந்தானோ அந்த பையனோட பேரு கிம் சோயின் தான். ஒருவேளை அந்த கிம் சோயினும் இந்த கிம்சனும் ஒரே பையனா இருக்குமோன்னு சொல்லி சின்னதா டவுட் வர டூயின்ஜி மீட் பண்ணாமலே அங்க இருந்து போகவும், இப்ப கிம் டூயின்ஜி உங்களோட வீடு வரைக்கும் வந்து விட, அப்ப டூயின்ஜி நீ போக வேணா இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே இருன்னு சொல்லவும், அப்ப கிம் அங்க இருக்க இவனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கவும், டூயின்ஜி இவனை எப்படி உனக்கு தெரியும், அதோட நேற்று ராத்திரி எதுக்காக நீ அந்த இடத்துக்கு வந்தன்னு கேட்கவும், கிம் உடனே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கைவிடப்பட்ட ஒரு நாய் இருந்துச்சு, அதை காப்பாத்துறதுக்காக தான் நான் அங்க வந்தேன். அந்த டைம் தான் நீ எனக்கு கால் பண்ண, அதோட நீ மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி இவனுங்கிற பேரை சொன்னேன், அதனாலதான் அவளை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்டேன். இனிமேல் உனக்கு எதுவும் உதவியான என்கிட்ட கேளுன்னு சொல்லப்போம். அப்படியே கட் பண்ண ஜேவா அவரோட மனைவி தான் மீட் பண்ண வந்திருக்காவோ, நம்ம பொண்ணுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கா, நீங்க ஏன் அவரை மீட் பண்ண வரலன்னு கேட்கவோ, ஜேவ் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா சொல்ல, நம்ம பொண்ணு விடவும் உங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியமானு கேட்க, அதுக்கு ஜேவும் எந்த ப்ராப்ளம் இல்ல, நான் வேணா ஒரு தடவை ஜூயின்ஜியை பார்த்துட்டு வரதா சொல்ல, அப்ப ஜேவோட மனைவியும் நான் இதை பத்தி உங்ககிட்ட பேச வரல, நான் பேச வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி, உங்களுக்கு இந்த டூயின்ஜியை பத்தி தான் கவலை இல்ல, நம்ம பொண்ணு டூயின்ஜியை பத்தி அது ஞாபகம் இருக்கா, நம்ம பொண்ணுக்கு இருந்த பிரச்சனைக்கு ஒரு டோனர் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக ஒரு பையனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, அந்த பையனோட ஆர்கன்ஸ் நம்ம பொண்ணுக்கு மேட்சா இருந்துச்சு, ஆனா எனக்கான சந்தேகம் என்னன்னா யாரோ ஒரு பையனை திடீர்னு கூட்டு வந்தீங்க, அந்த பையனோட ஆர்கன்ஸ் நம்ம பொண்ணோட ஆர்கன்ஸ் எப்படி ஒன்னா மேட்ச் ஆயிருக்கும், அந்த பையன் நம்மளோட பிளட் ரிலேட்டிவ் கூட இல்ல, இப்ப எதுக்காக நீ அந்த பையனை பத்தி பேசுறன்னு கேட்கவும், ஏன்னா டூயின்ஜி மீட் பண்ண போகும்போது அவ இருக்கிற பிளாட்டை கீழே ஒரு வெட்னரி கிளினிக் இருக்கு, அந்த கிளினிக்ல டாக்டரோட பேரு கிம் சோயின், பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க கூட்டிட்டு வந்த பையனுக்கு நம்ம பொண்ணு வச்ச பேரு கிம் சோயின், இதெல்லாம் எப்படி ஒரே டைம்ல கோ இன்சிடென்டா இருக்கு, அதான் எனக்கு சந்தேகம்னு சொல்ல, ஒருவேளை அந்த பையனும் இந்த பையனும் ஒரே ஆளா இருப்பாங்களான்னு சொல்லப்போ ஜேக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது, ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க நம்பர் 88 அந்த கிம் சோயினா தான் இருக்குமோன்னு சொல்லி சந்தேகம் வர, ஆனா அது எதையும் அவரோட மனைவி கிட்ட காட்டாம இப்ப அது நமக்கு தேவையில்லாத விஷயம் சொல்ல அவரோட மனைவி அங்க இருந்து அனுப்பி வைக்கவும், அப்பதான் கோயின் இருந்து ஜேக்கு கால் வருது. கோயின் அந்த கால்ல பல வருஷத்துக்கு அப்புறம் பையனை மீட் பண்ணிருக்கேன், எப்படி இருந்துச்சு, நான் உன்னை ரொம்பவே நம்பினேன், ஆனா நீ குடும்பத்தையே கொண்டேன்னு சொல்லப்போ, அதுக்கு ஜேவும் நான் உன் குடும்பத்தை கொண்டா, ஆனா இந்த உலகம் நீதான் உன் குடும்பத்தை கொண்டதா சொல்லுதுன்னு சொல்லப்போ, அதை கேட்டு ஜே கூவப்படுறாரு, பணத்துக்காக என் குடும்பத்தையும் அப்பாவி பசங்களையும் கொண்ட இந்த பாவம் உன்னை சும்மா விடாதுன்னு சொல்லப்போ, அதுக்கு ஜேவும் நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சியா, பவருக்காக இந்த கொரியால இருக்க மிகப்பெரிய ஆளுங்களாம் உங்களோட உயிரை காப்பாத்த சொல்லி என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட கெஞ்சுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பவர் என்கிட்ட இருக்கு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றதா சொல்லவும், அதெல்லாம் பொறுமையா கேட்ட கோயினம் மத்தவங்களாம் அவங்க உயிரை காப்பாத்த சொல்லி உங்களோட கால வந்து விழுவ
கொல்லுவாங்கன்னு சொன்னல. ஆனா நீ சாவுக்கு பயப்படுவ, உன் சாவு உன் பையன் மூலமா வரும், அவங்கிட்ட நீ உயிருக்காக கெஞ்சுவன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணவும் இப்ப டூயின்ஜி தான் கட்டுறாங்க. டூயின்ஜி இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஆனா அவங்களால கார் டிரைவ் பண்ண முடியாதுன்னு கிம்ம உதவிக்காக வர சொல்லி மெசேஜ் பண்ணவும் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்க. அப்ப டூயின்ஜி பிக்கப் பண்றதுக்காக ப்ராசிக்யூட்டர் போ அங்க வரவும் கிம்மும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறீங்க, அதெல்லாம் நீங்களே டூயின்ஜியை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும் டூயின்ஜிக்கு என்னமோ கிம் கூட போகணும் தான் ஆசை. ஆனா ப்ராசிக்யூட்டர் போ வந்ததால எதுவும் சொல்ல முடியாம அவர் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவும் அங்க இருக்கிற டீம் ஆளுங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவனு கண்டுபிடிக்க எதுவும் ட்ரை பண்ணீங்களா, அவங்கள பத்தின எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சான்னு கேட்க நான் இவனு வேலை பார்த்த கம்பெனியும் அவங்க கூட வேலை பார்த்த மத்த ஆளுங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், அவங்க எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்றாங்க. இவன் ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிநாடு போனதா, ஆனா அவங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துறேன், இவன் பிளைட்ல போனதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. அதோட அவங்க கார் நம்பரையும் செக் பண்ணி பார்த்தேன், அதுலயும் சரியா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்குமோன்னு சொல்லி சந்தேகம் வர அப்பதான் அங்க இருக்கிற இன்னொரு ஆபீசரும் டூயின்ஜிட்ட நீ இவனோட நம்பரை ட்ராக் பண்ணி தான் நேத்து ஒரு இடத்துக்கு போனேன், அங்க ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் யாரு, எப்படி அங்க வந்தான்னு கேட்கவும் அப்ப டூயின்ஜி கிம் சொன்னதை சொல்றாங்க. அங்க ஒரு நாய் கைவிடப்பட்டு இருந்துச்சு, அதை காப்பாத்துறதுக்காக வந்த கிளினிக் தான், அந்த பையன் எனக்கு தெரிஞ்சவன் தான் சொல்லுவோம். அதுங்க இருக்கிற லியான்னு நம்ப முடியல. அந்த டைம்ல யாரோ ஒரு பர்சன் சாதாரண நாய்க்குட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாரான்னு கேட்கவும் ஆனா டூயின்ஜிக்கு கிம் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால லீ சொன்னதை சீரியஸா எடுத்துக்கல. அப்பதான் ப்ராசிக்யூட்டர் போ டூயின்ஜி வர சொல்லி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற கேஸ பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தர போறேன், இதுல அப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்காரு. இப்ப நான் சொல்ல போற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போற, போலீஸாவும் கடமையை செய்ய போறியா இல்லனோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண போறியான்னு கேட்க டூயின்ஜி தன்னோட கடமையை தான் செய்ய போறதா சொல்லப்போம். ப்ராசிக்யூட்டர் போவோம் பல வருஷங்களுக்கு முன்னாடி உன் அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட பயோ கம்பெனி மேல ஒரு ப்ராசிக்யூட்டர் கேஸ் போட்டிருக்காரு, நான் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் சில க்ளூ எனக்கு கிடைச்சதா சொல்லி ஒரு போட்டோவை காட்ட அதுல கோயனும் ஜேவும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோ இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி மூடப்பட்ட பயோ கம்பெனில உங்க அப்பா கிட்டயும் கோயின்ட்டி தான் முக்கியமான பொறுப்பு இருந்துச்சு. அதோட ஆர்ஃபனேஜ்ல இறந்து போன பசங்க யாருமே உண்மையிலே அனாதை பசங்க கிடையாது, அவங்க எல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மூலமா உருவாக்கப்பட்டவங்க. அந்த ஆராய்ச்சியில முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தான் கோயன். ஆராய்ச்சியால பிறந்த குழந்தைகளை தப்பா பயன்படுத்துறாங்கன்னு தெரியவும் அந்த ப்ராசிக்யூட்டர் மூலமா கேஸ போட்டதே கோயன் தான். இந்த உண்மையெல்லாம் தெரியவும் தான் அவரையும் அவர் குடும்பத்தையும் கொலை பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா தவறுதலால கோயன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஜேவும் காரணம்னு அந்த ப்ராசிக்யூட்டர் இருந்து கிடைச்ச ரிப்போர்ட்ல இருக்க டூயின்ஜி அதை பார்த்து அதிர்ச்சி ஆகவும் அப்படியே கட் பண்ணா கிம்ம தான் காட்டுறாங்க. ஜே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா குழந்தைங்க எதுக்காக இன்னும் கொல்லப்படுறாங்க காரணத்தை தெரிஞ்சுக்கதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. கிம் ஜேவோட வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு ஹையர் ஆபீசர்ட்ட ஒரு சேர்மனை பத்தியும் அவருக்காக ஆபரேஷன் நடக்க போறத பத்தியும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டீடைல் எல்லாம் கேட்ட கிம் இப்ப சேர்மனை மீட் பண்ணதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கவும் கிம்முக்கு அந்த குழந்தைங்களை ஆர்கன்ஸ்க்காக தான் கொலை பண்றாங்கன்னு சொல்லி சின்னதா டவுட் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த சேர்மனை மிரட்டுற மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கையை பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க, இது எப்படி இருக்குன்னு கேட்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த சேர்மன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுலயே கிம்முக்கு தனக்கு இருந்த டவுட் சரிதான், இவங்க குழந்தைங்களோட ஆர்கன்ஸ் வச்சுதான் பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க அப்ப அந்த சேர்மனும் பக்கத்துல இருக்க அந்த அலாரம் பட்டன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிம் அதை பார்த்துட்டு அந்த அலாரம் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போகவும் ஆப்போசிட்ல நிறைய டாக்டர் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி டாக்டர் டூ அங்க வரவும் கிம் அவரை பார்த்துட்டு அங்க இருந்து போக டூயின்ஜிக்கும் ப்ராசிக்யூட்டர் போவுக்கும் இவனை அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து அவங்க இயரிங்ஸும் அதுல இருக்க பிளட் சாம்பிள்ஸும் கிடைச்சிருக்கும். அதை செக் பண்ணி பார்த்ததுல அது என்னோட பிளட் சாம்பிள்ஸ் தான் தெரிய வருது. டூயின்ஜி தன்னோட அப்பா மேல டவுட் இருக்கவும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேணும்னே அவங்க காரை கொண்டு வந்து ஜேவோட கார் மேல மோத உடனே அந்த காரோட டிரைவர் வெளியில வரவும் டூயின்ஜி தெரியாம ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி பேசிட்டு அவங்க கூட இருக்க லீ மூலமா அந்த டிரைவரை டிரைவ் பண்ணிட்டு அந்த கார்ல உள்ள டேஷ் கேமோட மெமரி கார்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜேவை வந்து மீட் பண்ணி என்ன அடாப்ட் பண்ணி நீங்க நல்லபடியாக வளர்த்திருக்கீங்க, நான் போலீஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் முக்கிய காரணமே, அதனால நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று இருக்கு, இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க என்ன உங்க சொந்த பொண்ணா பாத்திருக்கீங்களான்னு கேட்கவும் அதுக்கு ஜே இல்லன்னு சொல்லவும் டூயின்ஜியும் அங்க இருந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அந்த மெமரி கார்டை செக் பண்ண அதுல நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு. லியா தான் உண்மை ஒன்னா செக் பண்ணவும் அப்பதான் மீன் டூயின்ஜை கான்டாக்ட் பண்ணி இங்க அவங்க அம்மா வந்திருக்காங்க கிம்மோட கிளினிக்ல இருக்கிறதா சொல்ல அப்படியே கட் பண்ண கிம்மோட கிளினிக்கை தான் காட்டுறாங்க. அங்க டூயின்ஜோட அம்மாவும் வந்திருக்க கிம்மோட சர்டிபிகேட்டை பார்த்துட்டு உங்க சர்டிபிகேட்ஸ் பார்க்கும்போது நீங்க அமெரிக்கால தான் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது, அங்கதான் உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்கவும் அது கிம் தனக்கு எந்த ஒரு குடும்பமே இல்லைன்னு சொல்ல அப்ப கிம் சைன்ங்கிற பேரை உங்களுக்கு யார் வச்சா, ஏன்னா இந்த பேரை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஞாபகம் வரதா சொல்ல கிம்மும் அந்த பேரை எனக்கு வச்சது என்னோட அக்கா தான் சொல்ல இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு வெளியில இருந்து மின்னும் பார்த்துட்டு இருக்க அத டூயின்ஜோட அம்மா பார்த்துட்டு மீன் கூட டூயின்ஜோட வீட்டுக்கு வரவும் அங்க டூயின்ஜில இருந்தாலும் டூயின்ஜோட அம்மா மீன் கிட்ட இப்ப நல்லபடியாவே நடந்துக்கிறாங்க. அதோட டூயின்ஜிக்கு அவங்க அம்மா வந்து விஷயம் தெரியவும் உடனே கிம்மோட கிளினிக் வந்து என் அம்மா இங்க வந்தாங்களே போன தடவை மாதிரி எதுவும் பேசினாங்களான்னு கேட்க அது கிம் இல்லன்னு சொல்லவும் டூயின்ஜி அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ண இப்ப கிம் டூயின்ஜி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வர அங்க மீன் கூடவே பிலிப்பும் இருக்க கிம்ம பார்த்த உடனே கொஞ்சம் நர்வஸா ஃபீல் பண்ணவும் டூயின்ஜி அவங்க அம்மா மீன் பிலிப் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப டூயின்ஜோட அம்மா கிம்ம ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு எப்பயாவது ஃப்ரீ டைம் இருந்தா சொல்லுங்க, உங்க அக்காவை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்ல கிம் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு தன்னோட கிளினிக் போக அதெல்லாம் டூயின்ஜி கேட்டு தான் இருக்காங்க. கிம்முக்கு அக்கா இருக்காங்களா, ஆனா அதை பத்தி இப்ப வரைக்கும் கிம் என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு சொல்லி யோசிக்கவும் இப்ப கிம் தன்னோட கிளினிக் வரவும் அங்க உள்ள லேப்டாப் மூலமா டாக்டர் டூவோட ரூமுக்கு வெளியே என்ன நடக்குது
தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. கிம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் டூவோட ரூமுக்கு வெளியில ஒரு சின்னதா கேமரா இருக்க மாதிரி பக்க செட் பண்ணிட்டு வந்திருக்கவும் அதுதான் இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இப்ப அங்க டூயிஞ்சி வர கிம்ட்ட என் அம்மாவும் அக்காவை பத்தி சொன்னாங்களே அது யாரு, உன அடாப்பான பேரண்ட்ஸ் இருந்தாங்களே அவங்க பொண்ணான்னு கேட்கவும் கிம் ஆமான்னு சொல்ல அப்ப டூயிஞ்சிக்கு லீ கிட்ட இருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வருது. அதை உடனே செக் பண்ணி பார்க்கவும் அதுல ஜேவோட காரை யாரும் மோதுற மாதிரி இருக்கு. அந்த ஃபுட்டேஜ பார்க்கவும் அதுல இருக்க கார் பாக்குறது கிம்மோட கார் மாதிரி இருக்கவும் டூயிஞ்சிக்கு மறுபடியும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்க்கவும் அதுல ஜே கிம்ட்ட பேசும்போது நம்பர் 88 சொல்லிருப்பாரு. கிம்முக்கு தன்னோட அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க உடனே அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பவும் போறதுக்கு முன்னாடி கிம்மோட கிளினிக் வெளியில இருந்து பார்த்துட்டு போக அது எல்லாமே டேசு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா டுயிஞ்சோட அம்மா தான் கிம்ம பத்தி அவங்க ஹஸ்பண்ட் பேசியிருப்பாங்களே அதெல்லாம் ஜேக்கு டவுட் வரவும் டேசு மூலமா வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப பிலிப் அவன் இருக்க மின்னோட வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போகவும் ஆனா மின் தடுக்கிறாங்க. நான் சொல்றதை கேளு, நீ கிம்ட்ட மன்னிப்பு கேட்டா கிம் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவாரு. நீ அவர் கூடவே வீட்டுல இருக்கலாம். அதோட எனக்கு இந்த விஷயத்த சொல்லு, நான் வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்க நீ எதுக்காக திருநன்னு கேட்கவும் இவங்க பேசுறது பாலோட டிராயிங்க பத்தி தான். அதை பத்தி பேசின உடனே பிலிப்பும் எனக்கு அப்படி எந்த ஒரு டிராயிங்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பின்னாடி மின்னு வந்து அந்த டிராயிங்க பத்தி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் கிம் அங்க வரவும் பிலிப்ட நீ இதுக்கப்புறம் எதையும் மறைக்க வேண்டியதுல அந்த டிராயிங்க நீ மீன்ட்ட கொடுத்துரு. அதோட நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பவும் அதெல்லாம் டேஸ் வாட்ச் பண்ணிட்டு ஜேவை கான்டாக்ட் பண்ணி நம்பர் 88 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் டூயிஞ்சி இருக்க அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறதா சொல்லவும் அதுக்கு ஜே இதுக்கப்புறம் நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது, உனக்கு சரியான சான்ஸ் கிடைக்கும் போது கிம்ம கொலை பண்ணிருன்னு சொல்லவும் ஜேவுக்கு இப்ப நம்பர் 88 யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால யூன் இனிமே உங்களுக்கு தேவைப்படல. யூனு டைரக்டா வந்து மீட் பண்ணி உன் உதவி இனிமேல் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ண சொல்லவும் அப்ப யூனும் நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்குன்னு சொல்லவும் ஜேவோட ஆளுங்க யூனை கொலை பண்ணிருவாங்க. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கிம்ம தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜ் மறுபடியும் நல்லா செக் பண்ணி பார்த்ததுல அதுல ஜேவோட கார்ல மோதுற மாதிரி வந்தது கிம் தானோ. அந்த டைம்ல ஜே கிம்மோட தான் போன்ல பேசினாருங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்க டியூஞ்சி இந்த கேஸ்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்கவும் இது எல்லாத்துலயுமே கிம் இன்டெரக்டா லிங்க் ஆயிருக்கான்னு புரிஞ்சுக்க அப்பதான் லீ மூலமா இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அது என்னன்னா யூன் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஜேவை தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் சென்ட் பண்ணி உடனே அங்க வர சொல்லவும் அப்படியே கட் பண்ண கிம்மோட சீக்ரெட் ரூமா தான் காட்டுறாங்க. கூடவே பிலிப்பு இருக்கு. கிம் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க கூட இருந்த பசங்க இறந்து போயிருப்பாங்களா அவங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் காட்டி இந்த பசங்களாம் ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது இவங்களுக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருக்கா அதுல யார் யார் இப்ப வீடு இருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்ல பிலிப் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்கவும் அப்பதான் கிம்மும் அந்த குழந்தைங்கள ஆர்கன்ஸ்க்காக தான் கொலை பண்ணாங்கிற உண்மையை சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப கோயினை தான் காட்டுறாங்க. பிலிப் கோயினை வந்து மீட் பண்ணி இதுவரையும் உங்ககிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் நான் திருப்பி தரேன். கிம் மக்களோட ஐடென்டிபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவன் கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்லவும் அதுக்கு கோயினும் நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படி இல்லனா உங்களை சுத்தி இருக்க ஒவ்வொரு ஆளுங்களும் நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லி பிலிப்போட நம்பருக்கு மின்னோட போட்டோவை அனுப்பவும் அதை பார்த்த பிலிப் கோவப்பட்டு மின்னுக்கு எதுவும் நான் ஒன்ன கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்ட ஆனா கோயின் அதை எதுவும் கண்டுக்காம அங்க இருந்த போகவும் இப்ப டூயிஞ்சி லீயும் தான் காட்டுறாங்க. இவன் காணா போனதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க உள்ள கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல அப்பதான் அங்க உள்ள ஸ்டாஃபும் இவன் காணா போன அதே டேட்டை சொல்லி ஏற்கனவே அந்த டேட்ல இருக்க ஃபுட்டேஜ் சில பேர் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அதோட நீங்களே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டவும் அந்த ஃபுட்டேஜ்ல ஜே யூனை மீட் பண்றதுக்கு முன்னாடி கிம் யூனை மீட் பண்ணிருக்கவும் அதுல கிம்மோட ஃபேஸ் சரியா தெரியல. அதனால அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற ஆளோட ஹைட் வெயிட்ட வச்சு இது கிம்மா தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. அதோட டிஎன்ஜி ஒரு பிரைவேட் டெடிட்டிவ் மூலமா கிம்மோட சர்டிபிகேட் அனுப்பி செக் பண்ண சொல்லிருப்பாங்களா. இப்ப அந்த டெடிட்டிவ் கான்டாக்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை பத்தி கேட்கவும் அந்த டெடிட்டிவ் அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க கொடுத்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பொய்யானது, யாரோ அதை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் டிஎன்ஜி அங்கிருந்து உடனே கிம்மோட கிளினிக் தான் வராங்க. ஆனா அவங்க வர டைம் கிம் அங்க இல்லனும். உடனே அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல கிம்மோட சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சு வரவும் அங்க இருக்கிற நிறைய கண்ணை பார்த்துட்டு கிம் கண்டிப்பா ஒரு அசாசினா தான் இருக்கணும்னு இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல இறந்து போன 4 பேர் காரிமவ் அதோட டூயிஞ்சோட ஃப்ரெண்ட் மினியோக்கு இவங்க எல்லாருமே கொண்டு கிம்மா தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வர அதை உடனே ப்ராசிக்யூட்டர் போவுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்பதான் அங்க இருக்க பேப்பர் பிளேனை பார்க்கவும் டூயிஞ்சு அந்த காலை உடனே கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம்ல இருந்து வெளியில வர கரெக்டா அதே டைமுக்கு தான் கிம் அங்க வரவும் சீக்ரெட் ரூம்ல இருந்து டூயிஞ்சு வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்க இவனை தேடி போகும்போது நீ தான் என்ன சேவ் பண்ண. அதுக்கப்புறம் நான் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனை பத்தி பேசும்போது இவனு நான் கண்டுபிடிச்சிடனான்னு கேட்டேன். ஆனா யார் அந்த யூனு கேட்கல. அப்ப இவனு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவங்கள தேடிதான் நீ அங்க வந்திருக்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் மினியுக கொலை பண்ணது நீயான்னு கேட்கவும் அது கிம் இந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. அப்பதான் கிம் தேடி டேசும் 2 அடியாளங்களோட அங்க வரவும் கிம் எக்காரத்தை கூட தப்பிக்க கூடாதுன்னு கிளினிக்கோட ஒவ்வொரு முறையில ஆளுங்களை நிறுத்திட்டு கிளினிக்கோட என்ட்ரன்ஸ் வரவும் அங்க கிம்மோட கார் இருக்கும். டேசூஸ் கிம்மோட காரையை பார்த்துட்டு இருக்க. அதை மின் பார்த்துட்டு நீங்க யாரு எதுக்காக இந்த காரையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் டேசு கிம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு தடவை கிம் பிலிப் அதோட மீன் 3 பேருமே பேசுறத பார்த்துட்டு அந்த கிம்முக்கு இந்த பொண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். கிம்ம வெளியில வர வைக்கிறதுக்காக மின்ன அடிக்க இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. டூயிஞ்சோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு மிரர் வழியா அவட கிளினிக்கை யாரும் கண்காணிக்கிறாங்கன்னு தெரிய சந்தேகம் வந்த உடனே அவட கார்ல இருக்க டேஷ் கேமரா செக் பண்ணி பார்க்கவும் அதுல மின் அடி வாங்குறத பார்த்துட்டு உடனே கிம் வெளியில வந்து அந்த டேஸோட சண்டை போடவும் பின்னாடி டூயிஞ்சு வர அவங்களும் டேஸோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் டூயிஞ்செல்லாம் அவங்களை சமாளிக்க முடியல. அப்பதான் கிம் வந்து 3 பேரோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் டூயிஞ்சு மின்ன முதல்ல சேஃப் பண்ண பத்திரமா கிளினிக்ல கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் கிம்முக்கு உதவி பண்றதுக்காக வெளியில வரும்போது மின் டூயிஞ்ச ஸ்டாப் பண்ணி கிம் அதை பாத்துக்குவாருன்னு சொல்ல இப்ப கிம் அந்த 3 பேரோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சடனா சரௌண்டிங்ல எங்கேயோ ஒரு போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சண்டை நிறுத்த டேசும் ஆளுங்களோட அங்க இருந்து கிளம்பவும் அதெல்லாம் தூரமா இருந்து பிலிப்பும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. பிலிப் இப்ப கோயினை தானே மீட் பண்ணிட்டு வந்திருப்பான். கோயனும் கிம் நான் சொன்ன வேலையில செய்யணும் அவனை சுத்தி இருக்க எல்லாருமே ஒவ்வொரு ஆளா கொலை பண்ணு சொல்லி மிரட்டி இருக்கவும் இப்ப கிம்மோட சண்டை போட்டுட்டு இருக்க ஆளுங்க கோயினோட ஆளதான் இருக்குன்னு சொல்லி நினைக்கவும் இப்ப டூயிஞ்சி முன்ன ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வந்திருக்கவோ அங்க டூயிஞ்சோட ஃபேஸ பார்த்துட்டு கிம் ஃபர்ஸ்ட் டைமா ஃபைட் பண்றத பார்த்து நீங்க பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கிம் ரொம்பவே நல்லவர். பல தடவை நான் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டியதுல நான் இங்க இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு சொல்லவா இப்ப டூயிஞ்சி அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப மின்னோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல இருக்கிறது பாரோட போட்டோ தான். அதோட மின் கிம் ரொம்பவே நல்லவர். அவர் மின்னியுக்க கொலை பண்ணல. இந்த போட்டோல இருக்க பர்சன் தான் மின்னியுக்க கொலை பண்ணிருக்காரு. அந்த இடத்துல இருந்து கிம் தான் தன்னை காப்பாத்தினதா அந்த மெசேஜ்ல அனுப்பியிருக்க. டூயிஞ்சி அதை படிச்சிட்டு இருக்கும் போது லீகிட்ட இருந்து கால் வருது. யூஞ்சி கிடைச்சிட்டாங்க. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்லப்போம். உடனே அந்த லொகேஷனுக்கு டூயிஞ்சி வராங்க. ஜெயதான் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு இவனு கொலை பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்க. அப்ப அங்க இருக்க கும்பலா இவனோட டெட் பாடியை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பா காரணம் அந்த ஜெயவா தான் இருக்கும்னு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப இறந்து போன இவனோட பாடி அட்டாப்சியாக கொண்டு வர டாக்டர் ஜூன் அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இவனு கண்டிப்பா யாரோ கொலை தான் பண்ணிருக்கணும். இவங்களை இத்தனை நாள் ஊசி போட்டு மயக்கத்திலே வச்சிருக்காங்க. அதுக்கான அடையாளம் இவங்க உடம்புல இருக்கு. இவங்க கொலையில யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் டாக்டர் ஜூன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இவனு அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு இயரிங்ஸ் கிடைச்சிருக்குமே. அதை டிஎன்ஏ டெஸ்டுக்காக டாக்டர் தானே கொடுத்திருப்பாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு இவனோட வேற ஏதாவது சாம்பிள்ஸ் தேவைப்படும். அதுக்காக டூயிஞ்சி ப்ராசிக்யூட்டர் போவோம் இவனோட வீட்டுல இருந்து ஏர் பிரஷ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல இருக்க தலைமுறையோட செக் பண்ணி பார்த்ததுலதான் அது இவனோட பிளட் சாம்பிள்ஸ்னே தெரிய வந்திருக்கும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏர் பிரஷ்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா நோட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை உடச்சி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏர் பிரஷ்க்குள்ள ஒரு யூஎஸ்பி பென் டிரைவ் இருந்திருக்கும். அதை டூயிஞ்சிட்டையும் ப்ராசிக்யூட்டர் ஓட்டையும் காட்ட இந்த யூனுக்கு தனக்கு எதுவும் ஆக போதுன்னு சொல்லி முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு பென் டிரைவ் அவங்க ரெடி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா அதுல ஜேவும் டேஸும் பேசின ஆடியோ ரெக்கார்டிங் தான் இருக்கும். இவன் தான் அதை ஒரு எவிடன்ஸுக்காக சேவ் பண்ணிருப்பாங்க. இப்ப டூயிஞ்சி அந்த ஆடியோவை கேட்கும் போது இது தன்னோட அப்பாவோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு தோணவும் உடனே லீயை கான்டாக்ட் பண்ணி நான் உனக்கு ஒரு ஆடியோ அனுப்புறேன். நான் சொல்ற பர்சன் ஆடியோட இந்த ஆடியோல இருக்க வாய்ஸ் மெர்ஜாக தான் பாருன்னு சொல்ல இப்ப மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்கதான் டூயிஞ்சோட மொத்த டீமும் இருக்கு. இன்னும் டிஎன்ஜி கிம்ம பத்தின எந்த ஒரு உண்மையும் அவங்க டீம் கிட்ட சொல்லாம இருக்காங்க. அதோட இது வரைக்கும் இறந்து போன எல்லாரோட போட்டோவையும் ஒரு போர்ட்ல ஒட்டி இவங்க எல்லாரோட மரணத்து காரணமா இருந்தது ஒரே பர்சன் தான். அது கோயின். அவரால் டைரக்டா பண்ண முடியாதுதான் யாரோ ஒரு பர்சன் மூலமா இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பர்சன் யாரு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவனுக்கு கண்டிப்பா ஆர்ஃபனேஜோட இது ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல டூயிஞ்சுக்கு அது கிம்மு தான் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது தெரியாத மாதிரியே காட்டிக்க அதை ப்ராசிக்யூட்டர் நோட் பண்ணிருவாரு. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்க டூயிஞ்சும் இப்ப நான் ஒரு வேலையா போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். ப்ராசிக்யூட்டர் போவோம் டூயிஞ்சுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை வேணும்னே மறைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க அப்படியே கட் பண்ணி இப்ப கோயினோட கார்டனை தான் காட்டுறாங்க. பிலிப்புக்கு மின்னுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரியவும் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கோயினை தான் இருக்கணும்னு கோயினை டைரக்டா வந்து மீட் பண்ணி மின்ன அட்டாக் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும். மின்னுக்கு மட்டும் எதுவும் ஆயிருந்தா நான் அவனை கண்டிப்பா உயிரோட விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லப்போம். அது கோயினும் எனக்கு சாவ பார்த்த பயம் இல்ல. அதோட அந்த மீனான எதுவுமே பண்ணலன்னு சொல்ல அதுக்கு பிலிப்போம் நீ இனிமேல் இங்க கிளினிக் சைடே வரக்கூடாது. அப்படி வந்தா கிம் உனக்கு கொல்லுவானா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் உன்னை கொண்டுருவன் மிரட்டிட்டு அங்க இருந்து போகும். இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. கிம்மோட உண்மையான தெரிஞ்சதால இதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாதுன்னு ஜே கிட்ட மாட்டிட்டு இருக்க குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பிளான் பண்ணி ஜேவோட ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் ஒரு லேப் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கதான் அந்த குழந்தைங்களை உருவாக்குறதுக்கான கருமுட்டைகள் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கிம் அங்க வரவும் ஜேவை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் 3 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க அடைச்சு வச்சிருக்க பசங்க எங்க இருக்காங்கன்னு இடத்த சொல்லுங்க. இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல ஜே அதை கேட்கற மாதிரி இல்ல. அதனால கிம்மோ அந்த கருமுட்டைங்க வச்சிருந்த இடத்துல ஒரு பாம்பை செட் பண்ணிட்டு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உண்மையை சொல்லணும் நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் டாக்டர் டூவும் ஜே கூட தான் கிம் பேசுறதை கேட்டுட்டு அவன் என்னதான் பண்ண போறான்னு யோசிக்கவும் 2 பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ரீசெண்டா ஆபரேஷன் பண்ண சேர்மோட ஞாபகம் வர அப்ப திடீர்னு அவரோட ரூம்ல இருந்து அலாரம் சவுண்ட் வருது. உடனே எல்லாருமே அங்க போக ஹீரோவங்க எல்லாருமே சேர்மன் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போகவும் அந்த கருமுட்டை வச்சிருந்தாலே பாம் பிளாஸ்ட் ஆகுது. அது தெரியவும் ஜே இப்ப பெரிய பிரச்சனைகளா மாட்டிக்கிறாரு. ஏன்னா அதுலதான் கொரியாவோட சேர்ந்த மிகப்பெரிய ஆபீசர் பிசினஸ் மேன் எல்லாரோட ஸ்பேம்லயும் உருவான கருமுட்டைகள் இருக்கும். அது எல்லாமே இப்ப பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஜேவும் டாக்டர் டூவும் கண்டிப்பா அந்த நம்பர் 88 நம்ம கண்ட்ரோல்ல இருக்க அந்த குழந்தைங்களை தான் காப்பாத்த ட்ரை பண்ணுவான். அவங்க இருக்கிற இடத்த மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லப்போம். கேம் இப்படிதான் ஜே பண்ணுவார்னு ஆல்ரெடி கெஸ் பண்ண அவர்கிட்ட வேலை பாக்குற ஆளு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் ஜே டேசுட ஒரு கண்ணை கொடுத்து சீக்கிரமாவே கிம்ம கொலை பண்ணணும்னு சொல்ல கூடவே அவங்க கிட்ட இருக்க குழந்தைங்க எல்லாருமே கிம்மோட கண்ணில் படாம பாதுகாக்க வேண்டிய வழியும் டேசுட கொடுக்க கட் பண்ணி இப்ப டூயிஞ்சி தான் காட்டுறாங்க. கிம்மோட கிளினிக்ல உள்ள சீக்ரெட் ரூமுக்கு வந்து செக் பண்ண அங்க டூயிஞ்சி கிஃப்ட் பண்ண கீ செயின் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு அங்க உள்ள லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்க அதுல ஜேவுக்கு எதிராக இருக்க கிம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா எவிடன்ஸ் இருக்கு. அதை செக் பண்ணும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜ்ல இருந்து இறந்து போன பசங்கள தப்பிச்ச ஒரே ஒருத்தன் கிம் தான் தெரிய வந்திருக்கும். கூடவே கிம் வச்சிருந்த குழந்தைங்களோட ஆபரேஷன் வீடியோவும் கிடைக்குது. இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. ஜே கிட்ட வேலை பார்க்கற அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு குழந்தைங்களை அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கு வரவும் அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு கடைசியில அந்த வேலையாளையும் கொலை பண்ணி அவங்க
அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க குழந்தைகளை கண்டுபிடிக்கவும் இன்னொரு பக்கம் டுயன்ஜி அவங்க இருக்கிற இடத்த டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர சொல்ல அவங்களும் கிம்மோட இடத்துக்கு வந்து அங்க உள்ள எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்ப ப்ராசிக்யூட்டர் அங்க உள்ள ஒரு கேமராவை காட்ட அதுல டுயன்ஜியோட போட்டோ தான் இருக்கும். அப்பதான் டுயன்ஜியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு இடத்தோட லொகேஷன் இருக்கும். அதுவும் அண்ணன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இது கிம்மா தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு உடனே அந்த லொகேஷனுக்கு போக அங்கதான் கிம்மோட கார் இருக்கும். திடீர்னு கிம்மோட கார்ல இருந்து பிளாஷ் வர உடனே காருக்கு பக்கத்துல போய் செக் பண்ணவும் அதுல கிம் காப்பாத்தின குழந்தைங்களா இருப்பாங்க. அப்ப கிம் டுயன்ஜை கான்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ல டுயன்ஜும் நான் சொல்றதை கேளு, நடக்கிற ப்ராப்ளம்க்கெல்லாம் ஜெய் தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தருவோம், அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றதா சொல்ல கிம்மும் ஜெய் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, அவர் பண்ண தப்ப உணரவும் மாட்டாரு, நான் எம்மா ஜெய் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சேதான் ஆகணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அங்கிருந்து போகவும் அப்பதான் டுயன்ஜி டீமை சேர்ந்த மத்த போலீஸ் ஆபீசர் அங்க வராங்க. இப்ப கிம் பிலிப்பை வந்து மீட் பண்ணி எனக்கு ஒரு புது காரும் மொபைலும் வேணும்னு கேட்க பிலிப் நீ எதுக்காக இதெல்லாம் கேட்கற, நீ இங்க வந்தது எதுக்காக, உன்னை பத்தின அடையாளங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆனா இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் இந்த ஊர்லயே இருக்க வேணாம், நாம இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்ல கிம் என்னால இதை பாதிலே விட்டுட்டு வர முடியாது, இதுக்கப்புறம் நீ தான் முன்ன பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிம் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்க போறான்னு தெரியவும் இந்த மொபைலை நீ எடுத்துக்கோ, இதை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது, அதோட நீ கேட்ட மாதிரி சீக்கிரமாவே ஒரு காரை ரெடி பண்ணி தரதா சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கவும் கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. காப்பாத்தின குழந்தைங்களை பத்திரமா அங்கதான் வச்சிருக்கவும் டுயன்ஜி அவங்க டீமை சேர்ந்தவங்கள்ட்ட எப்படியாவது ஜேவை அரெஸ்ட் பண்றத பத்தியும் அதுல இருக்கிற லீகல் ப்ராப்ளம் என்னென்ன வரும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க உள்ள ஒரு குழந்தைகளை ஒரு பொண்ணு வந்து எங்களை யாராவது அடாப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்க டுயன்ஜி இல்ல, ஆனா நீ இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விடவும் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை அனுப்புவேன்னு சொல்லிட்டு லே மூலமா சைல்ட் வெல்ஃபேரை கான்டாக்ட் பண்ணி அங்க அனுப்ப சொல்ல இப்ப கிம் கேட்ட மாதிரி பிலிப் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி தரவும் இன்னொரு பக்கம் டுயன்ஜி அவங்க டீம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு டீம் ஜேவை அரெஸ்ட் பண்ண போகவே இன்னொரு டீம் டாக்டர் டூவை தேடி போறதா சொல்லி முடிவு பண்ண அங்க இருந்து எல்லாரும் கிளம்பவும் ஜேவை அரெஸ்ட் பண்ண வர டீடைல்ஸ் எல்லாம் டுயன்ஜியோட அம்மாவுக்கும் தெரிய வருது. அப்ப ஜேவை மீட் பண்ண ஒரு பொலிட்டிஷியன் வந்திருக்காரு. அவர்கிட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரத பத்தி கேட்க அந்த பொலிட்டிஷியன் நீங்க இப்ப சரண்டர் ஆயிடுங்க, கேஸ் நடக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ் எல்லாமே பொய்யா ரெடி பண்ணதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் ஜே டேசூட்ட நம்ம வெளியில வரது மட்டும் இல்ல குழந்தைங்களும் மறுபடியும் நமக்கு வேணும், போலீஸ் இருக்க குழந்தைங்களை மறுபடியும் எப்படியாவது கொண்டு வரதுக்கான வழியை பாருன்னு சொல்ல இப்ப டாக்டர் டூவை தான் காட்டுறாங்க. போலீஸ் அவரை தேடி வர போறது தெரியவும் தப்பிக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஜே அவரை கான்டாக்ட் பண்ணவும் இங்க இருந்து தப்பிச்சு போறதா சொல்ல ஜேவும் நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, எதுவும் உனக்கு ஆகாதுன்னு சொல்ல டாக்டர் டூ அதை கேட்கல, இது வரைக்கும் நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோம், இதுக்கு மேல தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலன்னு அங்க இருந்து போக அவரோட காருக்குள்ள ஏறவும் பின்னாடி சீட்ல ஒளிஞ்சிருந்த கோயன் டாக்டர் டூவோட கழுத்தை நடிச்சு கொலை பண்ண. அப்பதான் போலீஸ் டாக்டர் டூவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் போனதா தெரியும். உடனே கார் பார்க்கிங் வரவும் அங்க கோயின் தப்பிச்சு போறத பார்த்துட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் டூவோட காரை செக் பண்ணதுல அவர் இறந்து போயிருக்க. அதுக்கப்புறம் உடனே அவங்க ரெண்டு பேருமே கோயின் இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டுயன்ஜி தான் காட்டுறாங்க. ஜேவ் அரெஸ்ட் பண்ண அவரோட வீட்டுக்கு தான் வரவும் அங்க அவங்க அம்மா வராங்க. நடக்கிற எல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான் இவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பொண்ணு கிட்ட உன் அப்பா தப்பு பண்ணாரா அதெல்லாம் உண்மையான்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அதுக்கு பொண்ணும் அதுக்கான டைம் இப்ப இல்லனும் தன்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேவ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜேக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவர் பண்ண தப்ப ஒத்துக்க சொல்ல, ஆனா ஜே அவருக்கு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸும் ஃபேவரிகேட்னு சொல்ல இன்னொரு பக்கம் கோயினை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டூவை கொலை பண்ணிட்டு கார்டனுக்கு வந்து அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணவும் அங்க ஆல்ரெடி அவருக்கு முன்னாடி கிம் இருக்கவும் நீங்க டாக்டர் டூவும் ஜேவையும் பழி வாங்கணும் தான் நினைச்சீங்க, நீங்க நினைச்ச மாதிரியே போலீஸ் ஜேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்க ரிவேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல கோயன் கண்டிப்பா இல்ல, போலீஸால அவனை எதுவும் பண்ண முடியாது, அவன் பவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சீக்கிரமாவே வெளியில வந்துருவான், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைங்களை தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான், அதை நம்ம ஃபுல்லா தடுக்கணும்னா ஜேவை கொலை பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல கிம்மும் லாஸ்டா நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு, என்ன எதுக்காக ஜேவை கொலை பண்ண சூஸ் பண்ணீங்க, நான் ஜேவோட பையங்கிறதாலயா, அதுதான் உண்மையான காரணமான்னு கேட்க அது கோயின் இல்ல, 19 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பசங்களை தப்பிச்ச ஒரே ஆளு நீ மட்டும் தான், அதனாலதான் ஒன்னு சூஸ் பண்ணதா சொல்லவும் அந்த டைம் கோயின் கார சிசிடிவி மூலமா ட்ராக் பண்ணி போலீஸ் அங்க வராங்க. அப்ப கோயினும் ஜே கண்டிப்பா தப்பிக்க கூடாது, அவங்கள நான் டைவர்ட் பண்றேன், நீங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு கோயினை சரண்டர் ஆகவும் அந்த டைமை யூஸ் பண்ணி கிம் அங்க இருந்து பேக் சைடா எஸ்கேப் ஆக இப்ப மின்ன தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர வந்த உடனே கிம்மோட கிளினிக் வந்தா கிளினிக் க்ளோஸ் ஆயிருக்கு. உடனே அங்க இருந்து வீட்டுக்கு போனா அங்க மின்னுக்கான ஃபுட் எல்லாம் இருக்கும், இது கண்டிப்பா கிம்மா தான் இருக்கும்னு உடனே கீழே வந்து கிம் இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருக்காரான்னு சொல்லி தேட அப்பதான் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா லைன்ல கிம் தான். உடனே மின்னும் நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல கிம்மும் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண முடியுமான்னு தெரியல, நீ தான் இனிமேல் உன்னை பாத்துக்கணும், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண கிம் பேசுறதான் கேட்ட மின்னுக்கு கிம் ஏதோ ஒரு தப்பான முடிவெடுக்க போறதாவும் இதுவே கிம்கிட்ட பேசுறது கடைசி தேவையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண கட் பண்ணி அரஸ்ட் பண்ண கோயினை தான் காட்டுறாங்க. டூயின்ஜும் ப்ராசிக்யூட்டர் போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர ஆனா சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பும்போது கோயின் ப்ராசிக்யூட்டர் ஓ தடுத்து நிறுத்தி நீங்க ஜேவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க தானே, நான் ஒரு தடவை அவனை நேர்ல மீட் பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு ரெண்டு பேருமே இந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து வெளியில வராங்க. டூயின்ஜி அவங்க டியூட்டி டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அங்க மின் இருக்கவும் கிம்ம பத்தி கேட்டு அவருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொல்ல டூயின்ஜும் கிம் அடுத்து என்ன பண்ண போறான், அதுல கிம்மோட உயிருக்கு ஆபத்து வரவும் சான்ஸ் இருக்குன்னு கவலைப்பட்டு அதே டைம்ல மின்னுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே கோயின் சொன்ன
சொன்ன மாதிரி ஜே ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வர அப்பதான் இன்வெஸ்டிகேஷனுக்காக கோயனை கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா தான் வர கோயன் ஜேவன் பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அவரோட கழுத்தை நெரிக்க அங்க உள்ள போலீஸ் கோயன் இழுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஜே வெளியில வந்த உடனே சைல்டு வெல்ஃபேர்ல பாதுகாப்பா இருக்க குழந்தைங்களை கேஸ் மூலமா கடத்த சொல்ல அதுக்கான வேலையில தான் இப்ப இருக்கவும். இன்னொரு பக்கம் லீ ஜே போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வெளியில வந்ததால அந்த குழந்தைங்களை கடத்த ட்ரை பண்ணுவார்னு அவங்க பாதுகாப்புக்காக லீ தூரத்துல இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கவும் அது எல்லாத்தையுமே லைவ்ல ப்ராசிக்யூட்டர் டூயின்ஜியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல கிம்ம பாக்குறாங்க. கிம்மு தூரத்துல நின்று அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்க அத லைவ்ல பார்த்த ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பவும் இன்னொரு பக்கம் டேஸோட ஆளுங்க அந்த வெல்ஃபேர்ல இருந்த குழந்தைங்களை கடத்த ட்ரை பண்ணவும் அங்க கிம்மும் பிலிப்பும் வந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டு ஒரு கார்ல ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் லீ மூலமா டூயின்ஜுக்கு தெரிய வரவும் அவங்க டீமோட அந்த காரை தேடிட்டு வர ஒரு இடத்துல அந்த கார் மட்டும் இருக்கவும் டூயின்ஜு உடனே அந்த காருக்கு வந்து பார்த்தா அதுல கிம் பிலிப் ரெண்டு பேருமே இல்ல. தன்னை டைவர்ட் பண்ணதான் கிம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்க லீ கிட்ட இந்த குழந்தைங்களை பத்திரமா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு டூயின்ஜி உடனே ஜேவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கிம் பிலிப் இதுக்கப்புறம் ஒன்னால இங்க இருக்க முடியாது உடனே தப்பிச்சு போடுன்னு சொல்லிட்டு பிலிப்பை விட அங்க இருந்து ஜேவோட வீட்டுக்கு தான் வரவும் அங்க அவரை பாதுகாக்க இருக்க ஆளுங்களோட சண்டை போட்டு ஒவ்வொரு ஆளா கொண்டுட்டு இருக்க அதுல ஒருத்தன் கிம்ம ஷூட் பண்ண ட்ரை பண்ணும் போது இடையில பிலிப் வந்து கிம்முக்கு உதவி பண்ண அங்க டேஸ் வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி ஷூட் பண்ண அதுல பிலிப் மேல புல்லட் போட்டுரும். கிம்மோட உயிரை காப்பாத்த தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணவும் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நண்பர்கள் தான் சொல்லிட்டு இறந்து போக கிம் அந்த கோவத்திலே டேஸோட சண்டை போட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு ஜே கிட்ட வரவும் கோயின் சொன்ன மாதிரி ஜே தன்னை உயிரோட விட சொல்லி கிம்மோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க அப்பதான் டூயின்ஜும் ஒரு போலீஸ் டீமோட அங்க வராங்க. கிம்ட ஜேக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரதா சொல்ல ஆனா கிம் அதை கேட்காம ஜேவை ஷூட் பண்ண டூயின்ஜு கூட இருக்க மொத்த போலீஸ் ஆபீசர்ஸும் கிம்ம ஷூட் பண்ணிடுவாங்க. அதே இடத்துல கிம் இறந்து போகவும் டூயின்ஜு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க அப்படியே கட் பண்ண சில நாட்களுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் டூயின்ஜோட டீம் சேர்ந்தவங்களும் ஜேவோட கேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 19 வருஷத்துக்கு முன்னாடி ஜேவோட ஃப்ரெண்ட்ஸும் ஆர்ஃபனேஜ்ல உள்ள குழந்தைங்களை எரிச்சு கொலை பண்ணிருப்பாங்களே அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் அந்த ஆர்ஃபனேஜோட சவர்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அதையும் போலீஸ் கண்டுபிடிக்க அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க. மின்னுக்கு இருந்த ஒரே சப்போர்ட் கிம் தான். இப்ப கிம் இறந்து போனதால டூயின்ஜி மின்னுக்கு ஒரு சப்போர்ட்டா எப்பவுமே மின் கூடவே இருக்கவும் என்னதான் கிம்மும் டூயின்ஜி ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் பண்ணிருந்தாலும் அவங்க விருப்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ற மாதிரி இந்த சீரீஸ்ல காட்டியிருக்க மாட்டாங்க. அதோட தனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்ட ஹீரோவுக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஃபேமிலி கிடைச்சிருக்காது. இப்படி ஒரு சேட் எண்டிங்ல இந்த கதை முடியுது. அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்.